ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 39.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் நகரில் கங்கை விரைவு நெடுஞ்சாலையை இன்று திறந்து வைத்தார். ஈக்குவடார் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேப்ரியலா ரொசேரோ 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். மெக்சிகோவில் 1,30,000 படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஐவரிகோஸ்ட் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அடில் கல்யாண்பூர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாக 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 39.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் 1448 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க 2500 கம்பெனி மத்திய படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கு நடைபெற்ற முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் 93.19% வாக்குகள் பதிவாயின. தமிழகம், கேரளம், அஸ்ஸாம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் நகரில் கங்கை விரைவு நெடுஞ்சாலையை இன்று திறந்து வைத்தார். 36,230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது அமைக்கப்பட்டுள்ளது. 594 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கங்கை விரைவு நெடுஞ்சாலை 6 வழி சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச விரைவு நெடுஞ்சாலை தொழில் வளர்ச்சி ஆணையத்தால் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை மீரட், ஹர்தோய், ரேபரேலி உள்ளிட்ட 12 மாவட்டங்களை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விரைவு நெடுஞ்சாலை மூலம் மீரட், பிரயாக்ராஜ் இடையேயான பயண நேரம் 12 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரமாக குறையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விரைவு நெடுஞ்சாலையில் ஷாஜகான்பூரில் 3.5 கிலோமீட்டர் நீளத்தில் இந்திய விமானப்படையின் விமானங்கள் அவசர காலங்களில் தரையிறங்க ஓடுதளமாக பயன்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வாரணாசியில் உள்ள காஷி விஸ்வநாதர் கோவிலில் பிரதமர் இன்று காலை சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். மோட்டார் வாகன சட்ட திருத்தங்களுக்கான வரைவு அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் எரிபொருள் பயன்படுத்துவதன் அடிப்படையில் வாகனங்கள் தரம் பிரிக்கப்பட உள்ளன. வாகனங்களின் எடை 3000 3500 கிலோவாக அதிகரிக்க இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று போதைப்பொருள் தடுப்புத்துறை தலைமை இயக்குநர் திரு அனுராக் கார்க் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்புத்துறை அதிகாரிகளின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் உத்தரவுக்கேற்ப அனைத்து அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டிலிருந்து போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் துறை அதிகாரிகளுக்கு திரு அனுராக் கார்க் அறிவுறுத்தினார். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் திறன் மேம்பாட்டுக்காக ரிசர்வ் வங்கி சக்ஷம் இயக்கத்தை தொடங்கியுள்ளது. இந்த வங்கிகளின் நிர்வாகத்திறன் மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்த இது வழிவகை செய்யும். ரிசர்வ் வங்கியின் சக்ஷம் இயக்கத்தின் மூலம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. 1,40,00,000 ஊழியர்களுக்கு இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கி வாரிய உறுப்பினர்கள், மேலாண்மை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கான சிறப்பு பயிற்சியும் இதில் அளிக்கப்பட உள்ளது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கியின் வளர்ச்சிக்காக இந்த பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈக்குவடார் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேப்ரியலா ரொசேரோ 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது இந்திய பயணம் இரு நாடுகளுக்கிடையேயான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது.
அவரது பயணத்தின்போது மத்திய அமைச்சர்கள் டாக்டர் ஜெய்சங்கர், திரு ஜே.பி. நட்டா, திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஒடிசா தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ரூர்கேலாவிலிருந்து ஜெய்ப்பூர் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சந்திபோஷ் கிராமம் அருகே ட்ரக் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இதில் காயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 4 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மெக்சிகோவில் 1,30,000 படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலர் திரு ஒமர் கார்ஷியா தெரிவித்துள்ளார். மெக்சிகோவில் போதைப்பொருள் கடத்தல் தலைவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து பல்வேறு இடங்களில் கலவரம் ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த திங்கட்கிழமை மெக்சிகோ பாதுகாப்பு படையினர் போதைப்பொருள் கடத்தல் சங்க நிதி ஆலோசகர் ஆடியாஸை கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சங்கங்கள் போராட்டத்திலும் வன்முறையிலும் ஈடுபட்டு வருகின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் FBI இயக்குநர் ஜேம்ஸ் கோமே மீது அந்நாட்டு நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. வடக்கு கரோலினா மாகாணத்தின் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த 2025 மே 15ஆம் தேதி அமெரிக்க அதிபர் மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக பேசிய FBI இயக்குநர் காஷ் பட்டேல், அமெரிக்க சட்டங்களின் அடிப்படையில் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஜேம்ஸ் கோமேக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிஸ்புல்லா அமைப்பின் தீவிரவாத கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஹிஸ்புல்லா அமைப்பின் சுரங்கம் தகர்க்கப்பட்டு ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் சுரங்கம் தகர்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 2 கிலோமீட்டர் நீளமும் 25 மீட்டர் வரை ஆழமும் உள்ள இந்த சுரங்கம் ஈரான் நிதி உதவியுடன் கட்டப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 450 டன் வெடி மருந்துகளை பயன்படுத்தி இந்த சுரங்கம் தகர்க்கப்பட்டதாக திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசியதால் ஏராளமான வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் சேதமடைந்தன. இதில் காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெக்சாஸில் கடந்த வாரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினால் 2 பேர் உயிரிழந்தனர். 20 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். விளையாட்டுப் போட்டிகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக சர்வதேச கால்பந்து சம்மேளன தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ பாராட்டு தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குழந்தைகளுடன் திரு மோடி கால்பந்து விளையாடும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். சிக்கிம், மிசோரம், மணிப்பூர், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கிரிக்கெட்டை விட கால்பந்து பிரபலமாக உள்ளது. கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஊக்கம் அளித்து வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சிகளை பாராட்டும் வகையில் ஜியானி இன்ஃபான்டினோ சமூக வலைதளத்தில் இந்த பதிவினை வெளியிட்டுள்ளார். ஐவரி கோஸ்டில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த், அடில் கல்யாண்பூர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் துனிஷியாவின் அஜிஸ் டவுகாஸ், ஜிம்பாப்வேயின் ஜான் லாக் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் குழு சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஆடவர் பிரிவில் இந்தியா ஸ்லோவோக்கியாவையும், மகளிர் பிரிவில் யுக்ரைனையும் எதிர்கொள்கின்றன. புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அகன்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சிரிப்பாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 2வது கட்ட வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 39.97% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் நகரில் கங்கை விரைவு நெடுஞ்சாலையை இன்று திறந்து வைத்தார். ஈக்வடார் வெளியுறவுத்துறை அமைச்சர் கேப்ரியலா ரொசூரோ 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். மெக்சிகோவில் 1,30,000 படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.
ஐவரி கோஸ்ட் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் அடில் கல்யாண்பூர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.